ஆமா, மாதவன் எதுக்கு வீட்டை விட்டு போனா? அது ஒரு பெரிய கதை மேடம். சுருக்கமா சொல்லணும்னா, மாதவன் கோயில்ல வச்சு ஒரு பொண்ணை பாத்திருக்கான். அந்த பொண்ணுக்கு மகாலட்சுமின்னு அவனா ஒரு பேர் வச்சிருக்கான். அந்த பொண்ணை விரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீட்லயும் சொல்லியிருக்கான். அவங்களும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி அந்த பொண்ணை தேடி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவங்க மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க புதுசா ஒரு பொண்ணை பாத்திருக்காங்க. அது மாதவனுக்கு பிடிக்காம தான் சாகலான்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அப்பதான் நீங்க மாதவனை பாத்திருக்கீங்க. சரி, என்னைக்கு நான் அந்த பையனை டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கணும்? மாதவன் ஃபேமிலி மாதவனுக்கு உடனே கல்யாணம் பண்ற மூட்ல இருக்கிறதுனால மாதவனை ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு கூட்டிட்டு வந்து விடுவாங்களான்னு தெரியல. நான் பேசிட்டு பதில் சொல்றேன் மேடம். அவசியம் பேசுங்க மேடம். கண்டிப்பா மேடம். நான் அப்ப கிளம்புறேன். வரேம்மா. அண்ணா, என்னடா ஓங்கோல் வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகும்டா. டிரைவர், இன்னும் கொஞ்சம் வேகமா போப்பா. ஏற்கனவே வண்டி 140ல போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல வேகமா போனா ஆக்சிடென்ட் ஆகி நாமெல்லாம் மேல போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம லாரியை தேடி போக முடியாது. நம்மளை அள்ளி போட்டு போக ஆம்புலன்ஸ் தான் நம்மளை தேடி வரும். பரவாயில்லையா? வேகமா போன சொன்ன ஒரு வார்த்தைக்கு இந்த டிரைவர் என்ன வார்த்தை சொல்றான் பாரு. ஏன்பா தம்பி, நல்ல காரியத்துக்கு போறோம், ஏன் இப்படி நீ அபசகுணமா பேசுற? நமக்கு யாரும் காரியம் பண்ணிடக்கூடாது இப்படி பேசுற. இதுக்கு மேல இந்த வண்டியில வேகமா போக முடியாது. அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன, அந்த லாரியை விரட்டி பிடிக்கணும், அவ்வளவுதானே? அந்த லாரியை பிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பேசாம வாங்க. சரிங்க அண்ணே, நீங்க லாரியை பிடிச்சா போதும், நாங்க எதுவும் பேசல. அதான் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏப்ப வண்டி நிப்பாட்டின? நான் எங்கம்மா வண்டி நிப்பாட்டினேன், அதுவே தானா நின்னுடுச்சு. ஐயோ, என்னப்பா ஆச்சு? இருங்கம்மா பாக்குறேன். கண்மணி இறங்க, நாமளும் என்னன்னு பாப்போம். ஐயோ, என்னப்பா என்னாச்சு? வண்டியில இருந்து புகையெல்லாம் வருது. வேகமா போன்னு வண்டியை விரட்ட வச்சிங்கல்ல, அதான் இன்ஜின் சூடாகி புகை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்ஜின் சூடு அடங்கினாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் சூடு அடங்க ஒரு 15 நிமிஷம் ஆகுமா? ஐயோ ஐயோ, 15 நிமிஷமா? ஆமா. அதுக்குள்ள ஸ்வேதா இருக்கிற லாரி ரொம்ப தூரம் போயிடுமே, ஏதாச்சும் பண்ணுப்பா. பண்ணுன்னா நான் என்னமா பண்றது? வண்டி ரெடி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. வண்டி ரெடி ஆனதும் பொறுமையா போலாம். என்னம்மா இது? கார் கொண்டு நமக்கு எதிரா சதி பண்ணுது. நாம தொட்டது எதுவுமே விளங்க மாட்டேங்குது. டென்ஷன்ல என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. இப்ப நம்ம மட்டும் ஸ்வேதாவை விரட்டி பிடிக்கலன்னா அவ்வளவுதான். கௌதம் எனக்கு கிடைக்கவே மாட்டான். பணக்கார வீட்டுக்கு போகணுங்கிற என் கல்யாண கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிரும். எல்லாம் என் நேரம். ஐயோ, டென்ஷன் ஆகாத பூமிகா. நாம வந்த வண்டி ரிப்பேர் ஆனா என்ன? இந்த ரோட்ல இத்தனை வண்டி போகுது இல்ல, அதுல ஏதாவது ஒரு வண்டியை நிறுத்தி போகலாம். அம்மா, எப்படிமா நம்ம ஹைவேல இருக்கோம், எவன் வண்டியை நிறுத்துவா? யாராவது நிறுத்துவாங்கடி, கையை நீட்டி பாப்போம். என்னவா நீங்க ஹைவேல கையை நீட்டா இடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வண்டி சரியாச்சு, போலாமா? போலாம் வாங்க. சீக்கிரம் போப்பா.
ஏற்கனவே அந்த லாரியை கண்டுபிடிக்க முடியல. இப்ப இங்க வேற இவ்வளவு நேரம் நின்னுட்டோம். இப்படியே போனா கொஞ்சம் வேகமா போப்பா. அம்மா, அந்த லாரி தாம்மா நம்ம ஸ்வேதாவை ஏத்தி விட்ட லாரி. ஆமா ஆமா பூமிகா. பூமிகா, அந்த லாரி தானடி? உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும் பாட்டி. லாரி நம்பர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிரைவர், அந்த லாரியை கொஞ்சம் வேகமா விரட்டி பிடிங்களேன். பிடிக்கிறேன். சீக்கிரம் வா. டிரைவர், டிரைவர், கொஞ்சம் கீழே வாங்க. என்னமாச்சு? எதுக்குமா லாரியை வழிமறிச்சு எதுக்குமா நிப்பாட்டுறீங்க? வண்டியை மறிச்சு நிக்கிறீங்க? எதுக்கா? உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். உங்களால எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? போன் பண்ணா ஏன் போன் எடுக்க மாட்டீங்களா? நீங்க போன் எடுக்காததுனால நாங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி வந்து வண்டியை மறிச்சு வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? பொண்ணுங்க, அவளை திரும்ப கூட்டிட்டு போகதான் வந்திருக்கோம். சீக்கிரமா லாரில இருந்து எங்க பொண்ணை இறக்கி கூட்டிட்டு வா. போ. அந்த பொண்ணை கூட்டு வாடா, போடா. சரிண்ணா. ஓ, என்ன அந்த அக்காவை காணோம்? ஒருவேளை மூட்டைக்கு அடியில சிக்கியிருப்பாங்களோ? அண்ணே, சொல்றா. லாரியில அந்த அக்காவை காணோண்ணே. காணுமா? என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தங்க. இல்ல டேய், பாக்குறதுக்கு அவ மூட்டை மாதிரி தாண்டா இருப்பா. நல்லா பாருடா, மூட்டையோட மூட்டையா கிடக்க போறா. எல்லா மூட்டையும் போட்டு பார்த்துட்டேன். அந்த அக்காவை காணோம். ஐயோ, யோ டிரைவர், என்னையா இது? எங்க பொண்ணு எங்க? அதாம எனக்கும் தெரியல. என்னையா சொல்றீங்க? வண்டியில ஏத்தி விட்ட பொண்ணு உனக்கு தெரியாம எப்படி காணாம போகும்? அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீங்களா? சொல்லியா? சொல்லு. கேக்குறல, சொல்லு. என்னக்கா மேல கை வைக்கிறேன்? கையெடுக்கா. உதவி பண்ண எங்களுக்கு உபத்திரவம் பண்றீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைக்கு பயந்து தான் நாங்கள் லாரியில் பொண்ணுங்களே ஏற்றுறது இல்லை. ஏதோ நீங்கள் கெஞ்சி கேட்டீங்கன்னு உங்கள் பொண்ணை எங்கள் வண்டியில் ஏற்றினா அதுக்கு எங்களே சந்தேகப்படுவீங்களா? ஏய், உங்களை சந்தேகப்படாம என்னையா பண்றது? மரியாதையா சொல்லு, எங்க பொண்ணு எங்க? 500 ரூபாயை கொடுத்துட்டு இந்த பேச்சு பேசுறீங்க? எனக்கு அந்த பொண்ணு எங்க இறங்குச்சுன்னே தெரியல. எனக்கே இப்பதான் தெரியுது. இங்க பாருங்கண்ணா, எங்களை ஏமாத்த நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். இது என்னம்மா வம்பா போச்சு? யார் உங்களை ஏமாத்த நினச்சா? நாங்கள் வர வழியில் டீ குடிக்க டிஃபன் சாப்பிட 2 இடத்துல லாரி நிறுத்தணும். இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியாமல் லாரிலேருந்து இறங்கியிருக்கோம். நீங்கள் வேணால் அங்கே போய் தேடி பாருங்கள். எந்தெந்த இடத்துல லாரியை நிறுத்துனீங்க? டிஃபன் சாப்பிட நாயுடுபேட்டை மோட்டரில் நிப்பாட்டணும். அதுக்கு முன்னாடி டீ குடிக்க கூடூரில் நிப்பாட்டணும். சரி சரி, லாரி எடு போலாம். லாரி எடுக்கணுமா? எங்க? நீங்க சொல்ற இடத்துக்கு தான். எங்க பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம். ஆமா, எங்க பொண்ணுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். என்னம்மா சரியான நொசையா இருக்கீங்களே. அண்ணா, அவங்க கொடுத்த காசை தூக்கி விசிறடினா. ஏய், இந்தம்மா, உங்ககிட்ட வாங்கின 500 ரூபாய் பணம் மேற்கொண்டு 400 ரூபாய் தரேன், வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எங்களுக்குமான கணக்கு வழக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இங்க பாருங்கம்மா, வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு. இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பாருமா, லாரிக்கு முன்னாடி இருக்க கார் எடுக்க சொல்லுங்க. எல்லாம் எங்க அண்ணன் ஏத்திட்டு போயிட்டே இருப்பாரு. தம்பி, கார் அவங்களோடது இல்ல, என்னோடது. நான் வண்டி எடுத்துறேன். எடுப்பா எடுப்பா. வாங்கண்ணா போலாம். ஏறா வண்டியில. இப்ப நம்ம என்ன பண்றது? என்னன்னு சொல்லிட்டு போறாங்க? ஐயோ டிரைவர், நிறுத்துங்க. இல்லங்க. ஐயோ டிரைவர், நிறுத்துங்க. ஏய், நில்லுங்கடா. நிப்பாட்டுங்க, வண்டியை நிப்பாட்டுங்க. என்ன இவன் இப்படி என்னம்மா பண்ணிட்டு இது? போறா? ஐயோ ஐயோ, என்னடி போய்கிட்டே இருக்காங்க? ஐயோ அம்மா, அவ்வளவுதாம்மா. இனி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என் லைஃபே போச்சு. நான் கௌதம் கூட சேரவே முடியாது. அப்படிலாம் சொல்லாத பூமிகா. அப்படி சொல்லாதனா வேற என்னத்த சொல்ற? ஸ்வேதா இல்லாம நான் திரும்ப சென்னைக்கு போனா நடக்க போறது அதானே? ஐயோ, நம்ம கௌதம் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்? ஆந்திராவுக்கு போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கோம். இப்ப கௌதம் கேட்டா என்ன பதில் சொல்றது? ஸ்வேதா காணாம போயிட்டான்னு சொன்னா கௌதம் நம்புவானா?
அழகு பூமிகா. லாரி டிரைவர் 2 இடத்துல லாரியை நிப்பாட்டன்னு சொன்னான்ல, அந்த இடத்துல போய் விசாரிப்போம். ஸ்வேதா நமக்கு கண்டிப்பா திரும்ப கிடைச்சிடுவா. சரியா? நீ அழாத, வா. வா பூமிகா, வா, வா, போலாம், வா. போலாம். நம்ம பையனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அந்த பொண்ணு தான். நீங்க சொன்னதான்ப்பா கரெக்ட். மேடி அண்ணனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அந்த பொண்ணு தான். மா, அப்பா இந்தாங்க. அப்பா இந்தாங்கப்பா, லட்டு, ஜிலேபி, ஹல்வா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா டாக்டர் ஒரு ஸ்வீட் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ நடந்த 3 ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்க. அப்பா பரவாயில்ல, சாப்பிடுங்கப்பா, சொல்றேன். எடுங்க. ஏண்டா விட மாட்டேங்கிற நீ. சரி இந்தா அம்மா எடுத்துக்கங்க. அம்மா எடுங்க. எது வேணாலும் எடுத்துக்க மேடி. அண்ணா எடுத்துக்கங்க. அண்ணி எடுத்துக்கோங்க. எடுங்க சொல்றேன். என்னடா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கற, என்ன விஷயம்? அம்மா, அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்து மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லுவான்ல, அந்த பொண்ணு பேர் மகாலட்சுமி இல்ல, ஸ்வேதா. ஸ்வேதா? அந்த பொண்ணு பேரு ஸ்வேதாவா? அது எப்படிடா உனக்கு தெரியும்? மா, 75% அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கௌதம், எப்போ நீ விளையாடுற மாதிரி இது ஒண்ணு பொய் இல்லையே. அண்ணி, நான் சொல்றது எல்லாமே உண்மை. அந்த பொண்ணோட பேரு ஸ்வேதா. இப்ப ஆந்திரால இருக்காங்க. ஆனா அவங்க ஊரு சென்னை தான் அண்ணி. அந்த பொண்ணு குடும்பமும் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி தான். அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். நான் என் ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலி எல்லார்கிட்டையும் நான் அண்ணன் விஷயம் எல்லாமே பேசிட்டேன். அவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக ஆந்திரா போயிருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு இல்ல நாளைக்கோ அந்த பொண்ணை சென்னை கூட்டு வந்துருவாங்க. அப்ப மேடி அண்ணனோட ஆசை நிறைவேற போகுது. நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னை குழந்தைய பெத்து எடுத்தப்போ எனக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்குடா. கௌதம், அப்பா அந்த பொண்ணு நாம பொண்ணு கேட்டு எப்ப போலாம்? இல்லப்பா, அந்த ஸ்வேதா முதல்ல சென்னைக்கு வரட்டும். வந்த பிறகு நான் போய் முதல்ல பேசி அப்புறம் மேடி அண்ணனையும் நேர்ல கூட்டு போய் காமிச்சிட்டு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டுக்கிறேன்ப்பா. அவங்க விருப்பத்தை சொன்ன பிறகு நம்ம போய் சம்பந்தம் பேசுவோம்ப்பா. ஏன் சொல்றேன்னா, விருப்பம் இல்லாத பொண்ண குடும்பமா தேடி போய் பொண்ணு கேட்டு அதனால நமக்கு எதுவும் அசிங்கமாயிடுச்சுன்னா. நீ சொல்றது சரிதான் கௌதம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் 2-3 நாள் தானே வெயிட் பண்ணி பாப்போம். கௌதம், அந்த பொண்ண மாதவனை கட்டிக்கிறதுக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிடுறா. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு வகையில அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டா மாதவன் இவன் மனசுக்கு இன்னொரு பொண்ணுக்கு இடம் கொடுக்க மாட்டான்டா. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணியே பார்க்க முடியாத. இதெல்லாம் எனக்கு தெரியாதாமா? அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ராமருக்கு ஒரு லக்ஷ்மண மாதிரி உங்க அண்ணனுக்கு ஏத்த தம்பியா நீ இருக்கடா. அந்த லாரி டிரைவர் சாப்பிட்டதா சொன்ன ஹோட்டல் இதாம்மா. சரி வா, உள்ள போய் விசாரிக்கலாம். రండి ఏం తినాలి? சாப்பிட எதுவும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு விவரம் தெரியணும். ஓ தமிழா? என்ன விவரம் தெரியணும் உங்களுக்கு? இந்த பொண்ணு பாத்திருக்கீங்களா?
లేదుமா நான் இந்த பொண்ணை பார்த்ததில்ல. நல்லா பார்த்து சொல்லுங்க. லாரில இருந்து இறங்கி வந்து இந்த பொண்ணு ஏதாவது சாப்பிட்டுச்சா? தெரியலம்மா, நான் கவனிக்கலையே. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லாரியில இருந்து ஒரு குரூப் இழுத்துட்டு போனாங்க. ஆனா நான் அந்த பொண்ணு முகத்தை பார்க்கல. அந்த பொண்ணு தானா இந்த பொண்ணுன்னு எனக்கு சரியா தெரியல. அந்த பொண்ணை எதுக்கு இழுத்துட்டு போனாங்க? அந்த விவரம் எனக்கு சரியா தெரியலம்மா. அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு போனாங்க. அத்தை, ஒருவேளை ஸ்வேதாவையும் இந்த மாதிரி யாராவது இழுத்துட்டு போயிருப்பாங்களா? அப்படியெல்லாம் இருக்காது கண்மணி. குண்டச்சி கொஞ்சம் விவரமான ஆளு. இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டா. வா, நம்ம வேற இடத்துக்கு போய் தேடுவோம். அந்த ஸ்வேதா ஓடி போய் இப்படி நம்மள குடும்பத்தோட தெரு தெருவா தேடி விட்டுட்டாலே. இப்ப என்ன பண்றது? சரி சரி, வாங்க வாங்க போலாம். அண்ணா, இந்த ஊரு பேரு ஓங்கோல். இங்கதான் இப்ப ஸ்வேதா இருக்காங்க. சரி கௌதம், நாம போய் பார்க்கலாம். வா பார்க்கலாம், வா வா. அண்ணா, ஓங்கோல்ல ரொம்ப தூரத்துல இருக்குண்ணா. திடீர்னுலாம் போய் பார்க்க முடியாது. தொடுற தூரத்துல தானே இருக்கு. அண்ணா வா போல் கடிக்காதண்ணா. நீ என்ன மகாலட்சுமி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போல, நான் உன்னை உண்மையாவே அடிச்சிருவேன். அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணா. அதான் பூமிகா ஃபேமிலியே ஸ்வேதாவை பார்த்து கூட்டிட்டு வரேன்னு ஊருக்கு போயிருக்காங்கல்ல. கொஞ்சம் பொறுமையா இருண்ணா, வந்துருவாங்கண்ணா. போன் போடு. எதுக்கு போன் போடு? போன் போடு, போன் போடு, போன் போடு. அண்ணா, உன் கூட எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்குண்ணா. நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா போன் போடு. சரி இரு, கால் பண்றேன். அம்மா, கௌதம் கால் பண்றாமா? இப்ப எதுக்கு போன் பண்றாரு? ஹலோ, சொல்லு கௌதம். பூமிகா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நடு ரோட்ல. ஷோ, இந்த பூமிகா சொதப்பிட்டாலே. என்னது, நடு ரோட்லயா? இல்ல கௌதம், அது வந்து நாங்க வர வழியில ஒரு இளநீ கடையை பார்த்தோமா, அங்க இளநீ குடிக்க நடு ரோட்ல இறங்கணுமா, அதத்தான் சொல்ல வந்தேன். ஓ, அத சொல்றியா? ஓகே ஓகே. என்ன விஷயமா கௌதம் எனக்கு கால் பண்ணிருக்க? என்ன என்ன பூமிகா இப்படி கேட்ட? நீ ஸ்வேதாவை கூட்டிட்டு வர போயிருக்க. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதா ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ கொண்டு வர போறனா அது சாதாரண விஷயமா? ஐயோ, இருக்கிறானே. எங்க குடும்பமே ஸ்வேதாவோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா எங்க அண்ணன் மாதவ ஸ்வேதா கிட்ட போகணும், ஸ்வேதா கிட்ட போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸ்வேதா இல்ல, மகாலட்சுமின்னு சொல்லு. நீங்க மகாலட்சுமியை பாத்தீங்களா? பேசினீங்களா? பாட்டி, அந்த கௌதம் மகாலட்சுமியை பாத்தீங்களான்னு கேக்குறான். என்ன சொல்றது? இன்னும் பாக்கல, பாக்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லு. கௌதம், நாங்க ஆன் தி வேல இருக்கோம் கௌதம். நாங்க இன்னும் ஸ்வேதா இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகல. ஓ, இன்னும் ரீச் ஆகலையா? ஏன்னா அது வந்து நாங்க வந்து பைக்கு இல்ல இல்ல கார் 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 பஞ்சர், ஸ்டெப்னி மாத்தினதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாம மகாலட்சுமிய பார்க்க போலாம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானும் அண்ணனும் கிளம்பி வர்றோம்.